ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீ பாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான முறுக்கு ரெசிபி. அரிசி, உளுந்து, வெண்ணெய் போட்டு ஒரு பாரம்பரியமிக்க முறுக்கு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிங்க. இது ஒரு பங்கு அரிசி எடுத்திங்கன்னா 1/4 பங்கு வறுத்த உளுந்து ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கணும். அதாவது பச்சரிசி 1 பங்கு, 1/4 பங்கு வறுத்த உளுந்து, நல்ல செவக்க வறுத்த உளுந்து, அது ரெண்டுத்தையும் நல்ல மாவு மிஷினில் நல்ல நைஸாக மாவாக அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இப்போது இதில் எள்ளு, அடுத்தது ஓமம், அடுத்தது சீரகம். இங்கே பார்த்திங்கன்னா நான் நிறைய பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது ரெசிபி ஷீட்டில் கொடுத்துருக்கிறது 1/2 கிலோ மாவுக்கு எல்லாமே அளவு கொடுத்துருக்கேன். 1/2 கிலோவுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணணுன்னா அதுக்கு மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் இப்போது வெண்ணெயோ தண்ணியோ நம்ம இன்னும் ஊற்றலை. இப்போது உருக்கின வெண்ணெய், 1/2 கிலோ மாவுக்கு 50 கிராம் வெண்ணெய், அதுதான் உங்களுக்கு ப்ரப்போர்ஷன். ஸோ உங்களுக்கு நீங்கள் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெண்ணெயை மாற்றிக்கணும், எவ்வளோ வேணுங்கிறத மாற்றி எழுதிக்கணும். நான் தீபாவளிங்கிறதுனால நிறைய குவான்டிட்டி இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பார்த்து என்ன அங்கே வேறு மாதிரி இருக்குது, ரெசிபி ஷீட்டில் வேறு மாதிரி கொடுத்துருக்கேன், இங்கே நிறைய போடுறாங்களேன்னு யோசிக்க வேண்டாம். இந்த வெண்ணெய் நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். நீங்கள் பிசையிறது எப்படி இருக்கணும்னாக்க ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் முறுக்கு குழாயில் போடும்போது ஈஸியாக அதை உங்களுக்கு புழியறதுக்கு அளவுக்கு நீங்கள் அதை பிசைஞ்சுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஹார்டாகவும் இல்லை, சாஃப்டாகவும் இல்லை, அந்த மாதிரி இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். ஸோ தண்ணி நான் கரெக்டாக இப்போ உங்களுக்கு அளவு சொல்ல முடியாது. ஒரு அரிசியும் உளுந்தோட பதத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி மாறும். நீங்களே ஒரு மாதிரி பார்த்துக்கணும், சாஃப்டாக இருக்கா, இந்த அளவுக்கு வருதா. இப்படி நான் கையில் பிடிக்கும்போது உங்களுக்கு இறுகிக்கணும், ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஹார்டாகிடுச்சுன்னா என்ன ஆகுனா ரொம்ப எண்ணெயில் பொரிச்சப்புறமா உங்களுக்கு கடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா எண்ணெயில் போடும்போது அப்படியே உங்களுக்கு அளந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எல்லாமே ஒன்றா இருக்காது, அப்படியே பிஞ்சு பிஞ்சு போயிடும். இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா அதை ஊற வச்சுருங்க. ரெஸ்டிங் டைம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை ஊற வச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர், அதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கண் சட்டுவத்தை எடுத்து திருப்பிக்குங்க பின்பக்கத்தில். இப்போ இந்த முறுக்கு குழாயில் போட்டுட்டு இந்த கண் சட்டுவத்து மேலே நீங்கள் முறுக்க புழிஞ்சிங்கன்னா எண்ணெயில் போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு சிம்பிள் டிப், இது இதை மறக்காமல் பண்ணுங்கள். இது மேலே எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அளந்து, அதாவது தள்ளி தள்ளி ஒரே இடத்துல நீங்கள் புழியக்கூடாது. ஒரே இடத்துல புழிஞ்சிங்கன்னா நடுவில் ரொம்ப மொத்தையாயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த கண் சட்டுவத்தில் புழிஞ்சு இப்படி போட்டிங்கன்னா திருப்புறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி, எண்ணெயும் கையில் படாமல் இருக்கும். நல்ல பொன்னிறம் 2 சைடும் திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தீபாவளின்னு இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இதை ஒரு ஸ்நாக்காகவும் பண்ணி வச்சுக்கலாம்.
இதில் வந்து ஓமம், சீரகம், எள்ளு எல்லாமே இருக்குது. எந்த டைமில் வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு அருமையான முறுக்கு ரெசிபி இப்போ தயாராகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நன்றி.